சார் யோ உள்ள ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? பயங்கரமா சத்தம் கேட்டுச்சு சார். நான் நகரவே இல்லை சார். சில மாதிரி நின்றுகிட்டே தான் இருந்தேன். நான் சொல்லல, அதான் யோகராஜுங்கிறது. நாம போட்ட கோட்டை தாண்ட மாட்டாப்ல. போலவா? நம்ம ஆளுங்க அந்த இளங்க மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து எடுத்திருப்பாங்கல்ல. நம்ம ஆளுங்க இந்த விஷயத்துல கில்லிடா. இந்நேரம் அவன் வாயை உடைச்சு ஊமையாக்கி இருப்பாங்க. பேசுறதுக்கு வாய் இருந்தா தாண்டா வாக்கு மூலம் கொடுக்கறதுக்கு. உள்ள வாடா. சார் வாங்க சார். யோ லாக்கப்ல இருக்க இளங்கோவை பார்க்கணும் சார். அதெல்லாம் பார்க்கலாம் சார். என்ன சார் உங்க பசங்க இப்படி பண்ணிட்டானுங்க? ஸ்டேஷனையே அடிச்சு உடைச்சிட்டானுங்க. யோ அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிறேன், நீ வா. வாங்க சார். பாருங்க. கீழே உட்கார்ந்துருக்கானுங்க பாருங்க. டேய் யோ என்னையாச்சு? நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்களா இல்லையா? சார் நீங்க சொன்ன மாதிரி தான் சார் செஞ்சோம். அப்புறம் எப்படியா இவங்க ரத்த காயத்தோட இருக்காங்க? அதான் தெரியல சார், நீங்களே வேணா கேளுங்க. டேய் என்ன நடந்துச்சு சொல்லுங்கடா. இப்படி உன் உடம்பு முழுக்க காயமா இருக்க. உன்னை அனுப்புன வந்து கேட்டா என்ன பதில் சொல்லுவ? அதையும் நீங்களே சொல்லிருங்கண்ணே. சரி நீ ஏன் ஆசைப்படுற சொல்றேன். அண்ணே அண்ணே லாக்அப்ல தலைகீழா நின்னு எக்ஸசைஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு பார்த்தேன். சரிங்கண்ணே. அப்ப விழுந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லணும். புரியுது. புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. புரியுது புரியுது. புரிஞ்சுச்சா? புரியுதுண்ணே புரியுதுண்ணே. சரி. டேய் லூசு பயல, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், சொல்லி சொல்லடா. அது வந்துயா லாக்கப்ல தலைகீழா நின்னு எக்ஸசைஸ் பண்ண கை வலிக்கு தலையில அடிபட்டு அந்த ரத்தம் ஏன் அது? இளங்கோ இதெல்லாம் ஓ வேலை தானா? என்னடா உன் பொண்ண டிப்பர் லாரியில அடிச்சு தூக்கிடுவேன்னு சொல்லி மிரட்டி வில்ல கொடுத்து ராசாத்தி கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னது நான் தாங்கிறத மறந்துட்டியாடா? டேய் உண்மையிலேயே உன் பொண்ண அடிச்சு தூக்கிடுவேன். மரியாதையா நடந்தது என்னன்னு சொல்லிடு. தலைவரே இவன் அடிக்க ஆளா? இவன் என்னடா நம்ம ஆளுங்க மூஞ்சி முகரெல்லாம் பேத்து வச்சிருக்கான். எவ்வளவு தென்னாவிட்டா நிக்கிறான் பாத்தீங்களா? டேய் இப்பவும் சொல்றேன், நான் தான் இதெல்லாம் பண்ண சொன்னேன்னு எனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்த
உன் வீட்ல உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் லாரி வச்சு அடிச்சு தூக்குவேன். மரியாதையா இதே மாதிரி எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டீன்னா உனக்கு நல்லது. இல்ல அவ்வளவுதான். சபாஷ், இதத்தான் நாங்க எதிர்பார்த்தோம். சூப்பர் பரந்தாமன், நாங்க விரிச்ச வழியில வந்து விழுந்து நீங்க தான் நாங்களே எல்லாம் பண்ணோன்னு வாக்கு மூலமே கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? இனிமே நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏய் ராசாத்தே, எல்லா உண்மையும் என் வாயிலே கக்க வச்சிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். சும்மா உதார் விடுறதே உங்க பழப்பா போச்சு. சார், அவர் வாயாலே எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாரு. எஸ் மேடம். சார், எங்க அண்ணன் ஒரு சராசரி மனுஷன். அவரோட குடும்ப சென்டிமெண்ட்டை காட்டி பயமுறுத்திருக்காரு. பாவம் எங்க அண்ணன். நான் இதுக்கெல்லாம் துணை போக மாட்டேன்னு தெரிஞ்சு என் சைனை அவரே போட்டுட்டாரு. ஆமா சார், எங்க மாமா இந்த அயோகனுங்க பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டாரு சார். ஆனா சார், அதுக்காக என் அண்ணன் பண்ணது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன இருந்தாலும் அவர் செஞ்சது சட்டப்படி தப்பு தான். அதுக்கான தண்டனையை கோர்ட்ல பாத்துக்கலாம். ஓகே மேடம். இந்தாங்க சார், எங்க அண்ணனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கான கோர்ட் ஆர்டர். இதை ஏத்துக்கிட்டு என் அண்ணனை வெளியே விடுங்க சார். கான்ஸ்டபிள் சார். இளங்கோ அழைச்சிட்டோம். ஓகே சார். இளங்கோ சார் வாங்க. டேய், நீங்க எங்கடா வரீங்க? உள்ள போங்கடா. இன்ஸ்பெக்டர், என் அண்ணனை மிரட்டி பணம் கொடுத்ததுக்காக இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய், என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கையில வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காட்டுறியா? நான் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சா நீ இருக்கிற இடம் காணாம போயிடும், ஜாக்கிரதை. உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. ஏய், என்கிட்டயே உன் பவரை காட்டிட்டல்ல. நான் வெளியே வந்து உன் குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கல, என் பேரு பரந்தாம இல்ல. யோ, என்ன ஸ்டேஷன்ல வந்து மிரட்டுற? முட்டிய பேத்துருவோம் பாத்துக்க. கான்ஸ்டபிள் சார், இவனை எதிர்த்து போயா. ஓகே. ஏய் ராசாத்தி, வெளியே வந்து உன் குடும்பத்தை என்ன பண்றேன்னு பாரு. என்னையே தூக்கி உள்ள வச்சிட்டல நீ. உன்னை விட மாட்டேன். யோ, என்ன போயா. ஏய், தண்ட தடிமாடு. வெளியே கிளியே வந்துடாதீங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு, முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன்னு சொல்லியிருக்காரு. வாயா. இன்ஸ்பெக்டர், நீங்க செஞ்ச எல்லா உதவிக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்க வரோம். சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். வாங்க. வாங்க. தேங்க்யூ சார். வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னா எங்க மாமாவை காப்பாத்திருக்க முடியாது. சார், ராசாத்தி மேடம் மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்ஸ் சார். நாங்க வாங்க கிளம்புறோம். சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏறு. அண்ணா, வாங்கண்ணே, வந்து கார்ல ஏறுங்க. என்ன மன்னிச்சிடுமா ராசாத்தி, உனக்கு போய் துரோகம் பண்ணிட்டேன். அண்ணா, அதெல்லாம் விடுங்க. பழசையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதில்ல. வாங்க போலாம். சரி, நீங்க வாங்க, வண்டியில ஏறுங்க. என்ன மாமா அது, நீங்க உங்க தங்கச்சிக்கு மனசார துரோகம் பண்ணுவீங்களா? ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி செஞ்சிட்டீங்க. இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. வாங்க போலாம். எனக்கு இப்படி ஒரு தங்கச்சி மாப்பிள்ளையும் கிடைக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் மாப்பிள்ள. சரி, வாங்க வீட்டுக்கு போலாம்.
இளங்கோ சாப்பிட்டியா? இளங்கோ போலீஸ்ல உன்னை அடிச்சாங்களாடா? இல்லம்மா நான் பயந்துட்டேன்டா. அடிக்கடி பட்டுதா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அங்க எதுவும் நடக்கலம்மா. அதான் ராசாத்தி மீட்டு கொண்டு வந்துட்டால. இல்லனா நான் பண்ண தப்புக்கு பெரிய தண்டனையா கிடைச்சிருக்கோம்மா. நீங்க மட்டும் ராசாத்தி கிட்ட முன்னாடி இந்த விஷயத்த சொல்லியிருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காதுல்ல. விடு பொன்னி, ஏதோ கெட்ட நேரம். நான் ஜெயிலுக்கு போகணும்னு இருந்திருக்கு. ஆமா பொன்னி, அவனே நொந்து போய் வந்திருக்கான். நீ போய் அவனுக்கு முதல்ல குடிக்க தண்ணி கொண்டு வா. அழாத. நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். வாப்பா வா. மாமா, இந்த சின்ன சேர்மன் பதவிக்கு அடிதடி மிரட்டல்னு இருக்கேன். அப்போ எம்எல்ஏ பதவிக்கெல்லாம் இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்களோ தெரியல. பதவியில இருந்தா என்ன கோல்மால் வேணாலும் பண்ணலாம்ல. அதான் அதுக்குதான் இந்த ஆட்டம் ஆடுறானுங்க. என்னவோ மாமா, அண்ணன் திரும்பி வந்துட்டார்ல, அதுவே போதும் எனக்கு. இந்தாங்க. இங்க பாருங்க, நீங்க போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிடலாம். சரி. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. என்ன லக்கியா? அப்பா, லஞ்சம் வாங்குறது ரொம்ப பாவம்ப்பா. லஞ்சம் வாங்கி கட்டின பில்டிங் இடிஞ்சு விழுந்தா எத்தனை பேரோட உயிர் போகும்? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கப்பா. ராசாத்தி அத்தை மாதிரியே ரொம்ப நேர்மையா இருங்க. அப்பதான் சாமி நமக்கு ஹெல்ப் பண்ணும். சாரிடா செல்லம். நீ சின்ன பொண்ணு, உனக்கு இருக்கிற அறிவு கூட எனக்கு இல்லாம போச்சுமா. சாரி லக்கியா. இனிமே என்ன ஆனாலும் சரி, தப்புக்கு தொலை போக மாட்டேன். சரியா? இலக்கியா, அந்த ரவுடிங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் உன் அப்பா அப்படி பண்ணிட்டாரு. மத்தபடி என் அண்ணன் சொக்க தங்கம். சொல்லுங்க டாக்டர். மேடம், நாளைக்கு மும்பைல இருந்து இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் எங்க ஹாஸ்பிடலுக்கு வராங்க. அதனால நாளைக்கு ரோஜாவை ஷார்ப்பா 10 மணிக்கு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. ரொம்ப சந்தோஷம் டாக்டர். கண்டிப்பா 10 மணிக்கு ரோஜாவோட நான் அங்க இருப்பேன். ஓகே மேடம். என்ன ராசாத்தி, டாக்டர் ரோஜா ஹாஸ்பிடல் கூட்டு வர சொல்றாங்களா? ஆமா மாமா, நாளைக்கு பாம்பேல இருந்து ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வராராம். அவர்கிட்ட ரோஜாவை காமிக்கணும்னு வர சொல்லிருக்காங்க. அனி, வந்ததுல இருந்து நான் ரோஜாவை பார்க்கவே இல்லையே. அவ எங்க? ரசதி, அவ எப்பயோ தூங்கிட்டா. அப்படியா? சரி, எப்படியோ ரோஜாவை சரி பண்றதுக்கு இப்பவாவது ஒரு நல்ல வழி பிறந்திருக்கேன். அதுவே போதும். ஒரு வாழ்க்கை அங்க ஒரு வாழ்க்கை அவஸ்தைப்பட்டு இருக்கேன். என் கஷ்டம் எனக்கு மட்டும் தானே தெரியும். உங்களுக்கு என்ன? ஈஸியா வாய்க்கிலேயே பேசிட்டு போயிடுறீங்க. ஏய், இப்ப என் மேல நம்பிக்கை இல்லைன்னு கிளம்பி போறவ எதுக்கடி என் வாழ்க்கையில திரும்ப வந்த? அப்படியே போய் தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பேன். இத்தனை வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில வந்து என்ன பாடா படுத்துறீங்க. ஸ்னேகா எனக்காக குடும்பத்தை விட்டு வெளியே வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. இப்ப கேன்சரோடவும் போராடிக்கிட்டு இருக்கா. அவளை போய் வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன்னு அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா.
அவளை பத்தி வீட்டுல சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பொழப்படாது. பாத்தியா புனிதா, குமரன் எவ்வளவு வருத்தமா இருக்கான்னு? எல்லாம் அந்த கண்மணியாலதான். ஆமா சித்தி, ஏன் தான் அந்த கண்மணி என்ன இப்படி நடந்துக்கிறாங்களோ தெரியல. இதை இப்படியே விடக்கூடாது புனிதா. அவளால குமரன் நிம்மதி இழந்து நிக்கிறான். முதல்ல கண்மணியோட வேஷத்தை கலைக்கணும். அது எப்படி சித்தி நடக்கும்? நடக்கும் புனிதா. கண்மணியோட வேஷத்தை கலைச்சு குமரனும் அவளும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். என்ன புனிதா பாக்குற? குமரனுக்கு நிஜமாவே ஒரு குழந்தை பிறந்தாதான் இந்த வீடு சுபிச்சமாகும். அக்காவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதெல்லாம் சரிதான் சித்தி. ஆனா அண்ணி தான் கர்ப்பமா இருக்காங்கன்னு ஷீலா டாக்டரே சொல்லிருக்காங்களே, அப்புறம் எப்படி? இது எல்லாமே கண்மணியோட வேலையாதான் இருக்கும். டாக்டரோட கையில கால்ல விழுந்து பொய் சொல்லிருப்பா. அவங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக பொய் சொல்லிருக்கலாம். கரெக்ட் தான் சித்தி. அண்ணி தன்னோட சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவ பண்ணா நாம சும்மா விட்டுருவோமா? நான் டாக்டர் கிட்ட போன் பண்ணி என்ன விஷயம்னு நானே பேசிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட ஒரு வேலை இருக்கு. வா. என்னமங்க புனிதாவோட வந்திருக்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்லக்கா, நம்ம கண்மணியை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன், அவளுக்கு என்ன? இல்லக்கா, அவ புள்ளத்தாச்சி பொண்ணு மாதிரி பக்குவமாவே நடந்துக்க மாட்டேங்கிறா. டான்ஸ் ஆடுறா, அன்னாசி பழம் சாப்பிடுறா, பப்பாளி ஜூஸ் குடிக்கிறா. இதனால வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோன்னு எனக்கு கொஞ்சம் கலக்கமா இருக்குக்கா. அதான் அவளை ஒரு தடவை டாக்டர் கிட்ட செக்கப்க்கு கூட்டிட்டு போனா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, சித்தி சொல்ற மாதிரி செய்யறதா நல்லது. எனக்கும் அந்த எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்குமாங்க. நாளைக்கே நான் டாக்டர் ஷீலா கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்றேன். அக்கா, கண்மணியை நீங்க செக்கப்க்குன்னு சொல்லி கூப்பிட்டா அவ ஏதாவது சொல்லி எஸ்கேப் ஆக தான் பாப்பா. அதனால வேற ஏதாச்சும் தான் நம்ம பண்ணணும். மங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி துணைக்கு கண்மணியை கூட்டிட்டு போற மாதிரி அவளை செக்கப்க்கு கூட்டிட்டு போயிடுறேன். ஓகேவா? சூப்பர் ஐடியாக்கா, அப்படியே செஞ்சிருங்க. என்னத்த ஏதோ சீரியஸா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா கண்மணி, அக்காவுக்கு இப்பெல்லாம் ரொம்ப மயக்கமா வருதான். அதான் நாளைக்கு நானும் புனிதாவும் செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். கண்மணி, உன் மாமியார் கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணி உன் கைக்குள்ளேயே வச்சுக்க. அதனால அத்தைய நானே ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு மங்க கிட்ட சொல்லு. சரிம்மா, சொல்றேன். அத்தைய நானே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். நான் தானே அவங்களோட மருமக. ஆமா கண்மணி, ஒரு மருமகளா நீ செய்ய வேண்டிய கடமை இது. இருந்தாலும் துணைக்கு நானும் வரேன். சரி கண்மணி, நீயாச்சு உன் மாமியாராச்சு, நடுவுல நாங்க எதுக்கு வரணும்? நீ ஏன் உன் மாமியார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க அத்தை, நாளைக்கு போலாம். வாமா. மங்க, கண்மணி அவளே வரேன்னு சொன்னது நம்ம வேலையை மிச்சமாக்கிடுச்சு இல்ல மங்க? சித்தி,
ஆடு அதுவே வந்து தலையை கொடுத்து என்ன விட்டுன்னு சொல்லுதுல்ல. சொந்த செலவுலயே சூனிய வச்சுக்க போறா கண்மணி. பாவம். வா.